ஸோ வணக்கம். இன்றைக்கி ஒரு 2 கம்பெனி பற்றி சூப்பராக பார்த்துடலாம். ஏன் பார்த்துடலாம்னா டிவிடெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் எவ்வளோங்க, ₹1 ₹2 ₹25 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் அந்த கம்பெனின்னு பார்த்தோன்னாக்கா இங்கர்சோல் ரேண்ட் இந்தியா கம்பெனி. ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன், எப்பவுமே ஷேர் மார்க்கெட்டில் நோ காம்படிஷன், லெஸ் காம்படிஷன், மோர் காம்படிஷன், இந்த 3 கேட்டகரியில் பிரிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் காம்படிஷன் கம்மி தான், லெஸ் காம்படிஷனில் தான் வராங்க. சப்ளையர் ஆஃப் ஃப்ளோ கிரியேஷன் ப்ராடக்ட்ஸ், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியலுக்கு ஏர் கம்ப்ரஸர் பண்ணி கொடுக்குற கம்பெனி. ஸோ பிராண்டை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தலையை சுற்றிடும், அவ்வளோ பிராண்ட் வச்சுருக்காங்க. நேஷு, காம்பேரு, ஏரோ, தாமஸு, மில்டன் ராய், இது மாதிரி ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் வச்சு சகப்போடு போட்டுட்ருக்க கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ மேனுஃபேக்சரிங் வந்து கர்நாடகாவில் பெங்களூர்லேயும் குஜராத்தில் நவோடான்ற இடத்துலையும் வச்சுருக்காங்க. சின்ஸ் 2003 வரைக்கும், 3லேருந்து இன்னி வரைக்கும் 46 டிவிடெண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2024 முடிஞ்ச இயர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு டிவிடெண்ட்ஸ் வந்து ₹20, செகண்ட் இன்டர்ம் டிவிடெண்ட்ஸ் வந்து ₹55, டோட்டலாக ₹75 கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 3865.00. நிறைய பேர் டிவிடெண்ட்ஸை சேலரி மாதிரியே வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணுறதை பொறுத்து தாங்க இருக்குது. கரெக்டான டைமில் கரெக்டாக அனலைஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா எல்லாமே கரெக்டாக க்ரோத் இருக்கும். என்னென்னா யார் சொல்கிறதையும் ஃபைனலாக கேட்கக்கூடாது, நீங்கள் மட்டுமே ஃபைனலாக டிசைட் பண்ணணும். ₹1 இருந்தாலும் ₹100 இருந்தாலும் அது உங்களோட பணம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது இன்னொரு கம்பெனி ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:2. அது மட்டும் இல்லாமல் டிவிடெண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 13.7 in 14 months. யார் அந்த கம்பெனி? மிகப்பெரிய ஒரு ஜீரோ டெபிட் பப்ளிக் செக்டார் கம்பெனி. பப்ளிக் செக்டார் கம்பெனியா என்ன பிரதர்? பிஎல்ஆ கிடையாது, பிஹெச்எல்லா கிடையாது, பிடிஎல், பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட். 1970 ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கம்பெனி. இவங்க வந்து ஒரு மிட் கேப் ஸ்டாக். இயர் டு டேட்டில் பிஎஸ்சியில் மட்டுமே 74% growth காமிச்சிருக்க கம்பெனி. டார்கெட் ப்ரைஸ் 1974.95. மார்க்கெட் கேபிடலைசேஷன் 72,394.26.00. 52 வீக்ஸ் ஐ வந்து 2096.00. 52 வீக்ஸ் லோ வந்து 897.15. 6 monthsல மட்டுமே 73% growth காமிச்சிருக்காங்க. இயர் டு டேட்டில் மட்டுமே 74.20% growth காமிச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர் மட்டுமே டிவிடெண்ட்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னா 8.85 பைசாவும் வெறும் 85 பைசாவும் பே பண்ணியிருக்காங்க. இவ்வளோ சூப்பராக இருக்கே, உடனே வாங்கிடலாமா? கிடையாது. நல்லா அனலைஸ் பண்ணணும். என்னென்ன அனலைஸ் பண்ணணும்? பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறது எப்பயுமே சொல்கிறதாங்க, அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், சிஏஜிஆர் வேல்யூ என்ன, லாஸ்ட் 5 இயர்ஸில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் ப்ராஜெக்ட் வாங்கியிருக்காங்க, ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்காங்களா, இப்போ கரண்ட்டாக என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கோடிக்கு பண்ணியிருக்காங்க, டீல் வந்து பேசியிருக்காங்க, எத்தனை மந்தில் இல்லை எத்தனை இயரில் முடிச்சு கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 5 இயரில் அவங்களோட கிராஃப் எப்படி இருக்குது, ஸ்விங்கிங்கில் இருக்கா, இல்லை ஸ்ட்ரைட்டாக இருக்கா, இல்லை டவுன் கிரேடில் இருக்கா, ஸோ எப்படி இந்த கம்பெனி, வேறு என்னென்னலாம் இந்த கம்பெனிக்கு பிரான்ச்சஸ் இருக்குது, இவங்களோட பிராண்ட்ஸ் என்ன, இவ்வளோதையும் பார்த்து தான் ₹1 இருந்தாலும் ₹100 இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணணும். இது எப்பயுமே நான் சொல்கிறது தான். ஸோ நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஷார்ட்ஸ் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.